கிறிஸ்தேசுவுக்கும் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதல் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளிலே ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட விசேஷமாக நமது தலையும் குருவும் போதகருமாக இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் நினைவுகூரத்தக்கதான இந்த நினைவுகூறுதல் நாளிலே தேவன் கொடுத்த கட்டளையின் பிரகாரமாக சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி நமது கர்த்தருடைய மரணத்தை அனுசரிக்க கூடி சேர்த்திருக்கிறோம். இப்படிப்பட்டதான தருணத்தில் நம்மை ஒன்று கூட்டின பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த நினைவுகூறுதல் தொடர்பான பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லே, இந்த நாளிலே நமது ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு விலையேறப்பெற்ற அனுசரிப்பு. இதுக்கு ஆதார வசனமாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 10-9 வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் அப்படிங்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காகவும் ஆதாமின் சந்ததிக்காகவும் நமக்காகவும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்துட்ட ஒரு மாபெரும் பலியை நம்ம இந்த நினைவுகூறுதல் காலங்களில் தொடர்ந்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். கடந்த 2-3 மாதங்களாக தொடர்ந்து தேவன் அதற்கு ஒரு சத்தியங்களை கொடுத்து நாம் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளவும், கர்த்தரை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ளவும், அவர் சிலுவையில் பட்ட பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் அவர் வாழ்க்கையில அந்த கடைசி மணி நேரங்களில் பட்ட வேதனைகள், உச்சபட்ச பாடுகள், இவைகளை எல்லாம் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். நிறைய பாடங்களை தியானிச்சிருக்கிறோம். இப்போ அதெல்லாம் நம்ம நிறைய பாடங்களை நம்ம தியானித்திருந்தாலும் கர்த்தருடைய அந்த கடைசி தருணங்களில் அவர் அவருடைய வாழ்க்கையை மாத்திரம் அல்ல, அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நாம சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சொல்ல. மேலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த எல்லாவற்றையும் நாம் இந்த தருணங்களில் ஆழமாக உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆழமாக உணர்ந்து பார்த்து அதற்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் அன்புக்குரிய சொல்ல. பாருங்க, நமக்கு எத்தனையோ நன்மைகளை தேவன் செஞ்சிருக்கார். அதற்காக நம்ம நன்றிகளை ஏறெடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கின்றது அன்புக்குரிய சொல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த முதல் நினைவு கூறுதல், அதாவது கர்த்தர் துவக்கி வைத்த அந்த நினைவு கூறுதல், அது வரைக்கும் கர்த்தர் பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த முதல் நியாயப்பிரமாண கட்டளையாகிய அந்த பஸ்காவை கர்த்தர் சிறு வயதிலிருந்தே அனுசரிச்சுட்டு வந்தார். சிறு வயதிலிருந்தே அவருடைய பெற்றோர்கள் அவரை அந்த பஸ்காவை அனுசரிப்புக்குள்ள அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அவங்கள அனுசரிக்க வச்சிருக்கிறாங்க. இப்படியாக கர்த்தர் தன்னுடைய அந்த கடைசி பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது முதல் நினைவு கூறுதலை துவக்கி வைக்கிறார். அப்ப ஆண்டவருடைய அந்த கடைசி போஜனம் அவருடைய சீசர்களோட புசித்தார். அதுதான் நம்ம ஆதாரத்தில் வாசிச்சோம். நான் புசிக்கிறதுக்கு ஆசையா இருந்தேன் அப்படின்னாரு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அப்ப எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக கடைசி வாதை 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். அப்ப அந்த 10வது வாதையில ஒட்டுமொத்த எகிப்து தேசத்தின் மேலையும் மரண தீர்ப்பு கலந்து வந்துருச்சு. ஒட்டுமொத்த எகிப்து தேசத்தின் மேலையும் அந்த மரண தீர்ப்பு இருந்துச்சு. எல்லாருமே அந்த மரண தீர்ப்பின் கீழே தான் இருந்தாங்க. அது எகிப்தியராக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி. சங்காரத்துடன் கடந்து வருவார். அப்ப யாருடைய வீட்டினுடைய நிலவு மற்றும் மேல் சட்டத்துல ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இருக்குதோ
அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைப்பிள்ளைகள் மீட்கப்பட்டார்கள். ரத்தம் இல்லாத வீட்டில் இருந்த தலைப்பிள்ளைகள் மரணத்தை தழுவினாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படியாக உங்களது பிள்ளைகள் தலைப்பிள்ளைகள் அந்த மரண தீர்ப்பிலிருந்து மீட்கப்பட்டதையும் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் எகிப்திலிருந்து விடுதலையானதையும் நீங்க நினைவு கூற வேண்டும் என்பதுதான் தேவன் கொடுத்தவங்க கட்டளை. இதை நீங்க நித்திய நியமமாக ஆசரிக்கணும்னார். தலைமுறை தோறும் நீங்க இதை அனுசரிக்கணும்னு தேவன் கட்டளை கொடுத்தார். இதை நீங்க விட்டுறக்கூடாதுன்னு சொன்னார். உங்கள் பிள்ளைகளுக்கு இதனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னார். இது உங்கள் ஞாபகக்குறியா இருக்கணும்னு சொன்னார். இப்படியாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அனுசரிப்பு செய்ய சொன்ன அந்த பஸ்கா அனுசரிப்பை அவங்க அனுசரித்தார்களான்னு கேட்டேன்னா இல்ல அன்புக்குரிய சொல்லு. ஆனா தேவன் சொல்லியிருந்தார், இந்த ஒரு நினைவு கூறுதலை, அதாவது பஸ்கா பண்டிகையை அனுசரிக்காதவங்க என்னவாங்க, தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் அப்படின்னு தேவன் நியாயமான காரணங்கள் அங்க தேவன் ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருந்தார். அவங்களும் 2ஆம் மாதம் அதை அனுசரிக்கணும். இப்படியாக அந்த பந்தியை அனுசரிக்காத, அந்த பஸ்காவை அனுசரிக்காத ஜனத்துல இராதபடி அறுப்புண்டு போவாங்க அப்படின்னு தேவன் சொன்னார். இப்படியாக தேவன் அவங்களுக்கு கொடுத்த கட்டளைய அவங்க மீறி நடந்தாங்க. அப்புறம் விட்டு அனுசரித்தார்கள். இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் நான் பாடுபடுறதுக்கு முன்ன உங்களுடனே இந்த பஸ்காவை புசிக்க ஆசையா இருந்தேன். அவருடைய கடைசி பஸ்காவை அவர் அனுசரிக்கிறாரு தன் சீசர்களோட. அதே நேரத்தில் அது முதல் நினைவு கூறுதலாக இருக்குன்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ கர்த்தர் அந்த கடைசி பஸ்காவை அனுசரிப்பதற்கு மேல் வீட்டு அறையில அனைத்தும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்துச்சு. நம்முடைய ஆண்டவர் சீசர்களோட சென்று அங்க அந்த பஸ்காவை அனுசரிக்கிறார். அப்ப தன் சீசர்களுக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத்தரார். அவருடைய இறுதி மணி நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப சீசர்களிடத்துல தான் அடைய போற பாடுகளை குறித்தும் தன்னுடைய மரணம் எப்படி சம்பவிக்க போகுதுங்கிறது குறித்தும் இயேசு நன்கு அறிந்திருந்தார். அதை குறித்து அவர் பேசியிருக்கார். அவர் எருசலேமில் அவர் எரிகோ வழியாக எருசலேமுக்கு பயணிக்கும் போதே தன்னுடைய சீசர்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனார். இப்படி எல்லாம் மனுசுகுமாரனுக்கு இப்படி எல்லாம் நடக்கும், அங்க என்ன கொலை செய்வார்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போறாரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்ப அவருக்காக காத்து கொண்டிருந்த உபத்திரவங்கள், அந்த பாடுகள் எல்லாமே கர்த்தர் உணர்ந்தவராகத்தான் தன் சீசர்களுக்கு சொன்னார். ஆனாலும் இது தேவ சித்தம் அப்படிங்கிறத உணர்ந்தார். தேவ சித்தம், ஏன்னா பிதாவே உங்களுடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காக கர்த்தர் முதல் வரிகளை வந்தார். அப்ப சித்தம் செய்யறதுக்கான வாய்ப்பு அந்த தருணத்துக்குள்ள கர்த்தர் பிரவேசிச்சிருக்கார். அதனாலதான் அங்க அந்த கெத்செமனே தோட்டத்துல இவரை கைது பண்றதுக்கு அந்த பிரதான ஆசாரியருடைய சேவகர்கள் வருவாங்க. அப்ப பேதுரு என்ன செய்வார், மல்கூஸ் காதரை வெட்டிடுவார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், பட்டயத்தை உணரையில போடும், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாதிருப்பேன். அப்ப அப்படியாக தேவ சித்தத்தை உணர்ந்தவராக இருந்தார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அதைத்தான் தன் சீசர்கள் இடத்துல சொல்றார். அதை செய்யறது கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருந்தார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நாமும் கூட தேவ சித்தம் செய்யத்தான் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சரீர அங்கங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய பின்னடியார்கள். அப்போ அந்த மகத்தான பலியில நமது பங்கும் சிறிது இருக்கு. அப்ப நம்ம சகோதர சகோதரிகளோட சேர்ந்து இதை ஒருமித்து பிரதிபலிக்கிறோம். பரலோக தந்தையிடம் மீண்டும் நம்மளை ஒப்படைக்கிறோம். ஏற்கனவே நம்ம ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். ஆனா மீண்டும் ஒரு ரினிவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு தருணம். தேவனிடத்தில் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு தருணத்தை தேவன் கொடுத்திருக்கார். அப்போ உண்மையான விருப்பத்தோட நம்ம இந்த ஒரு பந்தியை அனுசரிக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை படிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன்னு சொல்றார். அதான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்க, இது ஒரு கட்டளையாக கர்த்தர் கொடுக்கல, இது ஒரு அன்பாக பேசுறார் கர்த்தர். அப்போ என்னை நினைவு கூறும்படி இதை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறார் கர்த்தர் இயேசு.
அப்போ நம்ம இந்த ஒரு பரிசுத்தமான பந்தியை நம்ம அனுசரிக்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனோட நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஒரு தருணத்தை எப்பொழுதும் மிஸ் பண்ணப்படக்கூடாது. தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் தகுதிப்படுத்துகிறவர் தேவன். இது தேவனுக்கும் நமக்கும் உண்டான ஒரு ஐக்கியம், அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போ தேவன் பயமுறுத்துறது இல்லை, தண்டனை கொடுத்துருன்னு மிரட்டுறதில்ல, அன்புக்குரிய சகோதரர். அப்போ கர்த்தர் மேல வச்சுக்கிற அன்பு அதை நம்ம உணர்ந்தவர்களாக இந்த நினைவு கூறுதல் காலங்களில், இந்த நாளில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய மரணம், அந்த மரணத்தின் மூலமா அவர் நமக்கு கொடுத்த மாபெரும் அந்த ஒரு உயிர்த்தெழுதல், மீட்பு, இதெல்லாமே நம்ம புரிந்து கொள்ளணும், அன்புக்குரிய சகோதரர். அது புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த ஒரு காலம் இருக்கு. அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை படிக்கும்போது 1 கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்றாரு, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்போ நாம ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய ஐக்கியமா இருக்குது. நாம பிக்க போற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய ஐக்கியமா இருக்கு. அப்ப கிறிஸ்துவனுடைய ரத்தத்தோட ஐக்கியம் வைக்கிறோம், சரீரத்தோட ஐக்கியம் வைக்கிறோம், அன்புக்குரிய சகோதரர். அப்ப கர்த்தர் ஏற்படுத்தினதான அந்த முதல் நினைவு கூறுதலின் படி அந்த பஸ்கா, கடைசி பஸ்காவை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த கடைசி பஸ்காவில் எப்பவுமே அந்த பஸ்காவில் அந்த ஆட்டுக்குட்டியின் மாமிசம், புளிப்பில்லாத அப்பம் புசிச்சாங்க, கசப்பான கிரையிடும். அது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நிஜத்துக்கு ஒரு நிழலாகத்தான் அங்க தேவன் சொன்னார். ஏன்னா வரக்கூடிய நிஜம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 5:7 படிக்கும்போது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாருங்க, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்ப அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி கர்த்தர் தான். பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். பஸ்கா ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாருங்க, அந்த ஒரு பாவத்துக்கு பரிகாரமாக ரத்தம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்க அவளுக்கு பாவம் நிவர்த்தி செஞ்சிச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மரணத்திலிருந்து மீட்டுச்சு, மரண தீர்ப்பிலிருந்து மீட்டுது. இப்படியாக நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு படிக்கிறோம். அப்போ இந்த பஸ்கா பிரமாணம் வரக்கூடிய நிஜத்துக்கு நிழலாக இருக்கு, அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப கர்த்தரும் பாருங்க, இறுதியாக நம்முடைய ஆண்டவர் தம்மை பலி செலுத்தின பின்னாடி பழைய பஸ்காவை பாருங்க அவங்க முடிவு கொண்டு வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ அடையாளங்களுடைய முக்கியத்துவம் பாருங்க, நம்ம இதுல 2 அடையாளத்தை பயன்படுத்துறோம். அந்த அடையாளங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புளிப்பில்லா அப்பம் மற்றும் பாத்திரமாகிய நினைவு கூறுதல், அந்த பாத்திரத்துல கூடிய திராட்சை ரசம். அப்போ இந்த ஒரு 2 அடையாளத்தை நம்ம நினைவில் கொண்டு வரலாம். அப்ப இது இதை அடையாளப்படுத்துகிறது. அந்த அப்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய சரீரத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த திராட்சை ரசம் சிந்தக்கூடிய அவர் சிந்திய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்ப நம்ம இது என்ன செய்யணும்னா, அன்புக்குரிய சகோதரி, இன்னைக்கு நம்ம இது ஒரு சாதாரணமா அப்பமா நம்ம நினைக்கக்கூடாது. இந்த நாளில தேவன் அவருடைய ஒரே பிறான குமாரனுடைய மாம்சத்தையும் நமக்கு புசிக்க கொடுக்கிறார், அவருடைய திருக்குமார ரத்தத்தையே நமக்கு பருக கொடுக்கிறார். அப்போ இப்ப நம்ம என்ன செய்யணுமா, நம்ம நன்றிகளை ஏறெடுத்து இதை வாங்கி புசிக்கணும் அப்படின்னாரு. நன்றி ஏறெடுத்து நம்ம வாங்கி புசிக்கணும். அப்போ அவருடைய மாம்சத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்ட இந்த அப்பம், அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்ட அந்த திராட்சை ரசம், இரண்டுமே நமக்கு பார்த்தீங்கன்னா நன்றி ஏறெடுத்து நம்ம அதை புசிக்கணும், அன்புக்குரிய சொல்ல. கர்த்தர் பேசிட்ட வார்த்தைகளை பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். பாருங்க, தன்னை குறித்து தான் சொல்றார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கே ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அப்பம், அதான் தேவன் அருளிய அப்பம். தேவன் அருளிய அப்பம் அந்த அப்பம். பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறார். என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலம் பசி அடையும். அப்ப ஜீவப்பம் அந்த வானத்திலிருந்து இறங்கின அப்பம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். ஜீவப்பம் நானே. அப்ப என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் பாருங்க ஒரு காலம் தாகம் அடையான் அப்படிங்கிறார். இப்ப நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம்னு கர்த்தர் சொல்றார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான் அப்படிங்கிறார். என்னென்றைக்கும் பிழைப்பான்.
அப்போ உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கிற அந்த அப்பம் அவருடைய மாம்சம் தான் அன்புக்குரிய சகோதர சொல்லு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து முன்னதாகவே சொல்லியிருக்காரு. அப்ப நாம் இதை புரிந்து கொண்டவர்களாக இந்த ஒரு பந்தியில நம்ம கை வைக்கணும் அன்புக்குரிய சகோதர சொல்லு. அதை நம்ம நினைவு வைக்கணும். அப்போ அப்பம் எதை முக்கியத்துவப்படுத்துகிறதுங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வது மிக அவசியமா இருக்கு. அப்பம் வந்து எதை உணர்த்துகிறது? கர்த்தருடைய சரீரத்தை அடையாளப்படுத்தி பிக்கப்பட்ட அப்பம். அப்பம் பிச்சு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அவருடைய சரீரம் பிக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடையாளம் அப்பம் பிக்கப்பட்டதுக்கு அடையாளமா அவருடைய சரீரம் பிக்கப்பட்டுச்சு. நம்ம படிச்சுக்க நிறைய பாடங்களை தியானிச்சுக்க அவருடைய சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டுச்சு. அப்ப பிக்கப்பட்ட அப்பமாக அவருடைய மாம்சத்தை கொடுத்தார். ஆனா பாருங்க அன்புக்குரிய சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பலி செலுத்துறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? பரலோகத்துல அவரு பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையா இருந்தாரு. ஆனா மனுஷகுமாரனா பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால கன்னிமரியாள் வயித்துல உபயோகிக்கப்பட்டு பிறந்தார். அவர் வந்து பரிபூர்ண மனுஷனா இருந்தாரு, பாவம் மற்றவராக இருந்தாரு, பரிசுத்தராக இருந்தாரு, பாவத்துக்கு விலகினவராக இருந்தார். ஆனா இப்பேற்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆதாமின் சந்ததியாகிய நமக்கு இரட்சகரானார். அதான் 1 தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது சொல்றார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல வசனம் 3 மற்றும் 3-6. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. அடுத்த வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பாருங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்தவர் கிறிஸ்து இயேசு அவரே. அன்புக்குரிய சகோதரர்களே, பாவிகளுக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய உன்னதமான பலி, அந்த பலி கரையற்றது, கரையில்லாத பலி, பரிசுத்தமான பலி, தேவன் விரும்பி நுகர்ந்த சுகந்த வாசனையான பலி. அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் பாருங்க, மரண தீர்ப்பை பெற்ற முழு மனுக்குலமும் அது மீண்டும் பரிபூர்ண நிலைமைக்கு திரும்பணும். இதுக்கு கர்த்தர் வந்து தன்னை ஒப்பு கொடுக்கணும். நாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் மூலமாக வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவருதான் கிருபாதார பலியா இருக்கார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினாரு, மரணம் வரையும் அந்த தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரு. அதனால அவர் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பாருங்க, மத்தேயு 28:18 சொல்றாரு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, கல்லறையிலிருந்து உயர்த்தப்பட்டு சொல்றாரு. அதாவது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறார். அப்ப பிதாவாகிய தேவனிடத்துக்கு ஏறி சென்று அவருடைய மரணத்தினுடைய கிரயத்தினுடைய பலனை கிருபாசன தண்டையில சமர்ப்பித்தார். பிரதான ஆசாரியன் ரத்தத்தோட போய் எங்க போகணும்? நிழல்ல பாக்குறோம்ல, ஆசிரியப்பு கூட சப்ஜெக்ட்ல ரத்தத்தோட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அதே போல தன்னுடைய பலியோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன், நமதாசாரிய பிரதான ஆசாரியன் பிதாவாகிய தேவனிடத்துக்கு ஏறி சென்று அவருடைய மரணத்தினுடைய கிரயத்தை கிருபாசனத்தை அண்டையில சமர்ப்பித்தார். அதை வந்து பரலோக தந்தை, அவங்க அப்பா பிதாவாகிய தேவன் முழுமையாக அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவருக்கு கொடுத்த பட்டங்களை பார்க்கும்போது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இப்படியான ஒரு பட்டங்கள் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு வானத்திலும் பூமியிலும் எல்லாமே அவருக்கு கொடுத்திருக்கார். பாருங்க, அவருடைய கர்த்தத்துவம் எப்பேற்பட்ட கர்த்தத்துவம்னு 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். பாருங்க, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். மனுஷனை படைத்ததனுடைய நோக்கம் அங்க வந்து நிறைவேறாத மாதிரி இருக்கலாம், ஆனா தேவனுடைய வைராக்கியம் அதை செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபை ஜனங்களோடு, தன்னுடைய திருச்சபை ஜனங்களோடு சேர்ந்து என்ன செய்ய போறாருன்னா, எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வர போறார். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக ஆட்சி செய்ய போறார். அப்போ என்ன பண்ண போறாருன்னா, மனிதர்களை தேவனோட ஒப்புரவாக்குறார். ஒப்புரவாக்கி அவர்கள் பூர்ண நிலைமையை பெற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்கிறார்.
அப்போ அன்புக்குரிய அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பலியாக ஒப்பு கொடுத்தார். பாருங்க, கர்த்தருடைய அந்த ஒரு பலி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதா இருக்கு. அன்புக்குரிய சொல்ல நித்திய ஜீவனை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் நமக்காக அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார், ஊட்டினார். முதல்ல அவருடைய சபைக்காக. பாருங்க, அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது தலைப்பிள்ளைகளுக்கு. ரெண்டாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒட்டுமொத்த விடுதலையை கொடுத்து ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல இன்னைக்கு உலகமாக ஏப்துகளா இருக்கக்கூடிய தலைப்பிள்ளைகள் முதல்ல காக்கப்பட போறாங்க. அதுக்கடுத்தது ஒட்டுமொத்த உலகமும் ரட்சிப்படைய போகுது. அன்புக்குரிய விசுவாசிகள், அதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அன்னைக்கு நிழல்ல வந்து ரத்தம் சிந்தப்படலைன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படலைன்னா அங்க வந்து மரண தீர்ப்பு அவங்க மேல வரும். சங்காரத்தூதனுக்கு தப்ப முடியாது. அப்ப அங்க ரத்தம் சிந்த வேண்டியது அவசியமா இருந்துச்சு. இங்கேயும் அது ஒரு நிழல். நிஜத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து முழுமையும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணணும்னா ஒட்டுமொத்த மனு குலத்தையும் அவர் வந்து அந்த மேலான ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரணும், அந்த பூரண நிலைமைகளை கொண்டு வரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது போலதான் பாருங்க, இன்னைக்கு சபைக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. அவரோட சேர்ந்து அந்த ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நாம் கொடுக்குறாரு. பாருங்க, 1 Corinthians 15:45 வாசிக்கும் போது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பாருங்க, பிந்தின ஆதாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்ப முந்தின ஆதாம் அவர் வந்து மரணத்தை பெற்று சுதந்திரத்தை கொடுத்தார். பிந்தின ஆதாம் அந்த மரணத்துக்குள்ள போற மனுக்குலத்துக்கு ஜீவனை கொடுக்கிற ஆவியானான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அடையாளங்கள் பாருங்க, அந்த மாம்சமும் அப்பமும் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. அப்பமாகிய மாமிசமும் திராட்சரசமாகிய ரத்தமும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு அடையாளங்களுடைய ஆழமான பொருளை நாம் உணர்ந்தவர்களாக நாம் இதில் பாடம் பண்ணணும். இந்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு திருச்சபை ஜனங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுவிசேஷ யுகத்துல சபை தான் நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. அவர்கள் தொடர்ந்து கிறிஸ்துவனுடைய ஈடுபடியை உணர்ந்து அந்த ஈடுபடியில தங்களுடைய பங்கை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து தங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்க. சரீர அங்கங்கள், கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்கள். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல் வரையில வந்த போது அங்க சீசலமத்தை சொல்லும்போது அவங்க அதை ஆழத்தை எந்த அளவுக்கு உணர்ந்தான்னு தெரியல. அவங்க பந்தேகோஸ்து நல்ல உள்ள போகல, பரிசுத்தாய் கொடுக்கப்படல, அதை வந்து புரிந்து கொள்ள முடியல. ஆனா பெந்தேகோஸ்தே நல்ல பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அதை வந்து தேவன் வந்து அவங்க வெளிப்படுத்தினார். அதான் யோவான் 16 அதிகாரத்துல 12 13 வாசிக்கும் போது கர்த்தர் அவங்ககிட்ட சொல்லும்போது சொல்றாரு, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, ஆனா சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, உங்களுக்கு புரியாது அப்படின்னு. ஆனா பாருங்க, பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவியை தேவன் கொடுத்தார். அவர் அருளிய அவருடைய சத்திய ஆவி, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவி அவங்களுக்கு அனுப்பப்பட்டுச்சு, அந்த வல்லமை அனுப்பப்பட்டுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அடையாளங்களுடைய அர்த்தங்களை ஆழமாக புரிந்து கொண்டார்கள். சீசர்கள் ஆழமா புரிந்து கொண்டதுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்ல முடிஞ்சிச்சு, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நான் யார்கிட்ட பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு, கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன். நாமும் வந்து இந்த ஒரு அடையாளத்தை எவனோ தானோ நம்ம நினைச்சிடக்கூடாது. இதனுடைய ஆழமான விஷயங்களை நம்ம உணர்ந்தவர்களா இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, அப்போஸ்தலன் எப்ப தெளிவாக புரிந்து கொண்டார். அதனாலதான் சொன்னாரு 1 Corinthians 10:16-17 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி உணர்ந்து எழுதுறார். இந்த உணர்வு ஒவ்வொன்றும் நமக்குள்ள இருக்கணும். இந்த அடையாளங்களுடைய ஆழங்கமான அர்த்தத்தை நாம ஏனோ தானோன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர், கர்த்தருடைய அந்த மாமிசம் ரத்தம் இன்று நம் முன்னாக வைக்கப்பட்டிருக்குது. அவருடைய அர்த்தத்தை வந்து நம்ம ஆழமாக உணர்ந்தவர்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் வார்த்தைகள் பாருங்க, ஆழமா உணர்ந்ததுனாலதான் அப்படி எழுத முடிஞ்சிச்சு. அப்போ நாம வந்து பெற்ற அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமை ஞானஸ்தானத்துல தேவன் கொடுத்திருக்காரு. அப்போ ஆண்டவருடைய பலியினால பெற்றோம் என்பதை நம்ம உணர்ந்து இந்த தருணங்கள்ல நம்ம இந்த பந்தியை அனுசரிக்கணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அப்போ முழு சபையும் திருச்சபையும் 144,000 பேரும் கிறிஸ்துவாகிய அந்த தலையின் கீழே இருந்து இருக்கக்கூடிய ஒரே சரீரம் அப்படிங்கிறது உணர்ந்தவளா இருக்கணும். இந்த தருணத்துல முழு பாருங்க, சரீரம் ஒன்றுதான், அவயவங்கள் அநேகம். இந்த சரீரத்துக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கார். அப்போ நாம எல்லாமே சரீர அவயவங்கள். அன்புக்குரிய சகோதரர், இப்போ வந்து அந்த ஒரே தலையின் கீழே இருக்கக்கூடிய சரீர அவயவங்கள் நாமங்கிறத உணரணும். அது வந்து மிக அவசியமா இருக்குங்கிறத சொல்றாரு.
அதான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வசனம் 12ஆம் வசனத்தின்றது 14ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் ஒரு சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்ப அந்த பிரகாரமா தான் கிறிஸ்து இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு அங்கத்தினரும் நாம தான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆனராம் இயேசுனுடைய அந்த மாதிரி அந்த பலியில நம்ம பாத்தீங்கன்னா அவருடைய அடிச்சுவடல நாம நடப்பது மிக மிக அவசியமானது ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நாமளும் தேவ சித்தத்தை சித்தம் செய்ய நாம் வரோம்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அப்ப நாமும் எப்படி இருக்கணும்னா அன்புக்குரிய கத்தரி வச்சிருந்த அதே அன்பு, அகாப்பை அன்பு, அது நம்மகிட்ட இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, முழு மனக்குலத்துக்கும் எப்படி மனப்பூர்வமா தன்னை பலியை ஒப்பு கொடுத்தார். அதே போல அன்புக்குரிய சகோதரர் நாமும் நம்முடைய ஜீவனை நம்ம உடன் சகோதரர்களுக்கு கொடுப்பதற்கு கடனாளிகளா இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இது வெறும் வார்த்தைகளாக இல்லை, உணர்வுபூர்வமாக நாம யோசிக்கணும். அப்ப நம்மளுடைய ஜீவனை நம்முடைய சகோதரருக்காக கொடுப்பதன் வழியாக நாம் இவைகளை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றார் நம்ம மூத்த சகோதரர். இப்போ ஒரே அப்பத்துல பங்கு பெறக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த தாற்பரியத்தை, இந்த அடையாளத்தினுடைய ஆழத்தை நம்ம உணர்ந்தவர்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ரத்தம் தான் இன்னைக்கு நமக்கு ஜீவன் கொடுக்குது. அவருடைய மாம்சம் தான் நமக்கு ஜீவன் தருகிறதாக சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய பலியினுடைய நன்மை தான் நம்மளை ரட்சிக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்குதுன்னு பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் நாம் பார்த்தோம், அவருடைய அந்த திராட்சை ரசம் நிரம்பிய அந்த பாத்திரம் அவருடைய சிந்தப்பட்ட ஜீவனுக்கு அடையாளமா இருக்கு. ஆண்டவர் தெளிவாக கூறுறார், நமது பாவங்களுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தனை சொன்னார். நமது பாவங்களுக்காக அவருடைய ரத்தம், அந்த பாருங்க, ரத்தத்துல ஜீவன் இருக்கு. அவருடைய ஜீவன் சிலுவையில ஊற்றப்பட்டுச்சு. அப்ப அந்த ரத்தத்தின் வழியாகத்தான் ஒருவர் நித்திய ஜீவனை பெற முடியும். ஆண்டோட ரத்தத்தின் வழியாகத்தான் அந்த நித்திய ஜீவனை பெற முடியும். அப்போ கர்த்தருடைய அந்த பலி ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படும்படிக்கு இதை தவிர்த்து வேறு வழி இல்லை அன்புக்குரிய சுவாசம். அதே போலதான் சொல்றாரு, இந்த ஒரே அப்பத்துல நம்ம பங்கு பெறாவிட்டால் புதிய சுவாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேற வழியே இல்லை அன்புக்குரிய சுவாசம். புதிய சுவாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேற வழியே கிடையாது. இந்த ஒரு அனுசரிப்புக்கு நாம் பங்கு பெறலைன்னா புதிய சிருஷ்டியாகவும் புதிய சுவாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. மேலும் ஆண்டோட ஈடுபடி மேலும் அவருடைய பலியும் அவருடைய பாத்திரத்துல பானம் பண்ணுவதற்கான ஆண்டவரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இவ்விதமாக நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் மூலம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்ப அடக்கம் பண்ணப்பட்ட நாம அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலிலும் அழியாமையிலும் பங்கு பெறுவோம். அதான் ரோமருக்கு எழுதும் போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல வசனம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்க பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுதலின் சாயலில் நமக்கு அந்த இணைப்பு இணைக்கப்பட்டிருப்போம். அதனுடைய மகிமையான உயிர்த்தெழுதல் நமக்கு கனம், மகிமை, அழியாமையை கொடுக்கிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுறதுக்காக பாருங்க, நமக்காக பாருங்க விலையேறப்பட்ட தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எப்பேற்பட்டதான ஒரு உன்னதமான தியாகம்! இந்த உலகத்துல அப்பேற்பட்ட ஒரு தியாகத்துக்கு, அப்பேற்பட்ட அன்புக்கு யாருமே உதாரணமா சொல்ல முடியாது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப நமது கர்த்தரை நம்ம நினைவு கூறணும். இந்த நினைவு கூறுதல் நம்ம பங்கெடுக்கக்கூடிய இந்த சிறப்புரிமை யாருக்கு இருக்கு? நமக்கு மட்டும்தான் இருக்கு. இது சிறப்புரிமை. இது நம்ம ஒரு லேசான காரியமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனோ தானோ என்று இந்த ஒரு அனுசரிப்பில் நம்ம பங்கு பெறக்கூடாது. அதாவது இது சிறப்பான ஒரு உரிமையை கொடுத்திருக்காரு, பங்கு பெறாமலும் விட்டுவிடக்கூடாது சொல்லி பார்க்கிறோம். அதான் சொல்றாரு பாருங்க, அதாவது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல படிக்கலாம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பாருங்க, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நாம தெரிவிக்கக்கூடிய ஓப்பனரா இருக்கிறோம். இந்த வாய்ப்பு நமக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கார், மற்ற ஜனங்களுக்கு கிடையாது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த வசனம்,
இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அடுத்து, என்ன மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அன்புக்குரிய சகோதரர்களே, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்றானோ அவன் கர்த்தருடைய மரண சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பானுங்கிறார். நம்ம பயப்பட வேண்டாம். அதாவது இங்க யார் பாவமே இல்லை, குற்றமே செய்யலன்னு சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. எல்லாமே பூரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படியான நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட தேவனோட நல்மனசாட்சி உடன்படிக்கையில் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஞானஸ்தானத்து மூலமா நம்ம உலகத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டு இப்படியான சூழ்நிலை வாழக்கூடிய தேவ பிள்ளைகள் நமது கரைதிரைகளை நாம மீண்டும் பரிசுத்தமாக்கி கொண்டு மீண்டும் தேவனிடத்தில் கூடிய ஐக்கியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு தருணம் தான் இந்த தருணம். அப்ப இந்த தருணத்துல நம்ம பாத்தீங்கன்னா உணர்ந்தவர்களாக, நம்ம பாவ நிலைமை உணர்ந்தவர்களாக, நம்ம குற்ற நிலைமை உணர்ந்தவர்களாக நம்மளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, தேவனே பாருங்க, என்ன எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்துன்னா சோதனை பண்ணி நமக்கு இந்த குற்றங்களாக பங்கெடுக்க வேண்டாங்க. சோதித்தறிந்து தேவனிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு அந்த இறக்கத்தை பெற்றுக்கொண்டு நம்ம பானம் பண்ணணும். அன்புக்குரிய சோரசல், அப்போ நம்ம தொடர்ந்து கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கக்கூடிய வகுப்புன்னு நாம தான் இந்த ஒரு அனுசரிப்பை, இந்த விலையேறப்பட்ட சிறப்புரிமையை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக கூடிய நாமம் இந்த அடையாளங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக பாருங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் நமக்கு மிக அருகில வருது. அது நமக்கு கையில கொடுக்கப்படுது. அதை நாம் வாங்கி புசிக்கிறோம், அதை வாங்கி நாம் பருகிறோம். நமக்குள்ள போகுது கர்த்தருடைய சரீரம், நமக்குள்ள போகுது அவருடைய ரத்தம். இப்படியாக நாம பாவ நிலைமையெல்லாம் நீக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, புதுப்பிக்கப்பட்டவர்களாக தேவனோட ஐக்கியத்தை புதுப்பித்து மீண்டும் ஒரு வருஷத்தை தேவன் நமக்கு கூட்டி தருகிறார். இந்த அனுசரிப்பு, இந்த அடையாளங்களை நாம அனுசரித்து நம்ம உயிரோடு இருந்தால் தேவன் மீண்டும் ஒரு வருஷம் கொடுத்துருக்காரு அர்த்தம். மீண்டும் ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக தொடர்ந்து வரக்கூடிய வருஷங்களை இன்னும் தேவனுக்கு நாம் இன்னும் வைராக்கியம் ஊழியம் செய்யணும். அன்புக்குரிய இயேசு அதான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு சொல்றாரு, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படியாக பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அந்த தேவையில்லாத குணலட்சணங்கள். கடந்த வருடத்துல நம்ம கிட்ட என்ன தேவையில்லாத குணலட்சணம் இருந்துச்சு, நம்ம என்ன மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சோம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சோம், இதான் பழைய புளித்த மா. மாமிசத்தின் கிரியைகள், உலகத்தின் காரியங்கள், இவை எல்லாவற்றையும் புறம்பே கழித்து போடுங்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. பலியிடப்பட்டவருடைய சரீரமும் ரத்தமும் நமக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்க அன்புக்குரிய சோரசலை. அதனாலதான் நம்ம பழைய புளித்தமாவை புறக்கணித்து கழித்து போட்டு துப்புரவு உண்மை அப்படிங்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட நாம் இந்த பந்தியை அனுசரிக்கணும். அன்புக்குரிய சோரசலை, இந்த பண்டிகையை நாம் ஆசரிக்க கடவோம் அப்படிங்கிற அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். அப்ப இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விலையேறப்பட்ட அனுசரிப்பதற்கு இந்த உலகத்துல நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார். விலையேறப்பட்ட ஜனங்களாக தேவன் நம்மளை நினைக்கிறார். அப்பேற்பட்டதான உன்னதமான வாய்ப்பை பெற்ற நாமோ இப்பேற்பட்டதான ஒரு அனுசரிப்புகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பயபக்தியோட பழைய புளித்த மாவை கழித்து போட்டு தேவனத்துல ஒப்புரவாகி தேவனோட ஐக்கியத்தை புதுப்பித்து தேவன் தரக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம ஓட்டத்தை ஓட வேண்டும் அன்புக்குரிய. ஏன்னா இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். அவருடைய சபையாக, அவருடைய குமாரனுக்கு மனவாட்டியாக, அவருடைய குமாரனுடைய சரீரத்தின் அங்கங்களாக நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கார். இப்பேற்பட்டதான உன்னதமான வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கார் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆக இந்த விலையேறப்பட்ட அனுசரிப்புகளை கடந்து போற நாமோ தொடர்ந்து இந்த அடையாளங்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக இந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, நாம ஜீவனுள்ள வரைக்கும் கர்த்தருடைய மரணத்தை நமது சரீரத்தில் சுமந்து திரியணும் அன்புக்குரிய சகோதரர்களே. நம்ம ஜீவனுள்ள வரையிலும் நம்ம சுமந்து திரியணும். இந்த ஒரு நாள் அனுசரிச்சுட்டு நம்ம போயிட்டு அதோட விட்டு நம்ம உலக வேலையை பார்க்கலாம். நம்ம உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆக நம்ம தேவ பிள்ளைகள் தொடர்ந்து தேவனுடைய காரியங்களை அவர் சிந்தையை செலுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுப்பித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம புது சிருஷ்டியாக அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை சேர்க்க அவர் ரெடியா இருக்கார். அதனாலதான் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில சேரணும். தைரியமாக கிருபாசன தண்டையில சேருவதற்கு நமக்கு தைரியம் வேணும்,
தேவன் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், இடிய பொறுமையுள்ளவர். இப்படியாக ஒரு நல்ல தந்தையை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த அன்பு தந்தையினுடைய ஒரே பேரான குமாரனுடைய மாம்சத்தை ரசத்தை புசித்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் நமது ஜீவித்தை பரிசுத்தமாக்கி காத்திக்கொண்டு தேவனுக்கு உண்மையாக வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கடவுள் தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.